பழம்பெரும் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான வியட்நாம் வீடு சுந்தரம் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 77. உடல்நலக்குறைவால் தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் உயிர் பிரிந்தது. கடந்த சில மாதங்களாக இவர் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை திடீரென அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. மருத்துவர்களின் சிகிச்சை பலனளிக்காமல் காலை 6 மணியளவில் உயிர் பிரிந்தது. வியட்நாம் வீடு சுந்தரத்தின் உடலுக்கு திரை உலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 3 மணிக்கு மேல் மயிலாப்பூரில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த ஒரு நபர், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி இந்த மறைஞ்சிட்டாருங்கிற இந்த செய்தி ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொள்ளும். ஒரு நாள் திடீர்னு எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து, இதை நீங்கள் பண்ணுறீங்களா பாச்சுன்னா, நான் எழுதியிருக்கேன், முழுமையாக அந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன்னு சொன்னார். அந்த ஸ்கிரிப்ட் தான் வியட்நாம் வீடு ஸ்கிரிப்ட். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார், இது ஒரு பிராமின் சப்ஜெக்டாக, இதை நான் பண்ணுறதுல ஒன்றும் பெருமையாக இருக்காது, வேறு யாராவது இன்னும் பெருசாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு அந்த பெருசாக பண்ணாங்கிறதா ஒரு ஆடிட்டர் மூலமாக சிவாஜி சார்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஹிஸ்ட்ரி. அவர் வியட்நாம் சுந்தரம் ஆனப்புறம் கூட அவருடைய முதல் தாய் வீடு எங்கள் வீடு, எங்கள் அப்பா எங்கள் அம்மாங்கிறது அவர் சொந்த அப்பா அம்மா மாதிரி இருந்தார். 1970ஆம் ஆண்டு வியட்நாம் வீடு என்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் சுந்தரம் அறிமுகமானார். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் போன்ற பிரபலங்களுடன் இவர் நடித்துள்ளார். அதேவேளை வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்குனர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர் உள்ளிட்ட பல பரிணாமங்களை கொண்டவர்.